Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த எர்த்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த உலகத்தில் எர்த்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. என்ன மேற்கொண்டுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியன் சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஃபாரின் சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஸ்பேஸில் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதாவது சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ரீசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஸ்பேஸில் ரீசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இப்போ வந்து நாசா வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஃபஸ்ட்டு மந்த் ஜான் கூட இன்னும் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை நெருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எர்த்து வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தோன்றியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி தோன்றியிருந்தோம் பல்வேறு வகையான உயிரினங்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதுலேயுமே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தோன்றிய வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனிதர்கள் தோன்றாங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஃபோன்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களை கண்டுபிடிச்சாலும் நம்மளை ஏதாவது தாக்க வருதா, அதாவது வேறு ஏதாவது அஸ்ட்ராய்டு வருதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுமே வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ இதில் வந்து குறிப்பாக அதாவது பூமியை வந்து ஏதாவது எரிக்கற்கள் தாக்குதா, ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர் கூட எரிக்கற்கள் விழுந்தனால தான் வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற ஒரு உண்மை வந்து வருது. பட் மனிதர்களுக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்த காலகட்டம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த உலகில் தோன்றின உயிரினம். ஸோ அது வந்து எரிக்கற்கள்னால தான் அழிஞ்சிருக்கு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூமியை வந்து எர்த்தை வந்து ஏதாவது தாக்க வருதா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வந்து எல்லாருமே வந்து மேற்கொண்டுட்டு தான் வராங்க. அதாவது ஆஸ்ட்ராய்டு ஏதாவது தாக்க வருதா, வேறு ஏதாவது இது இருக்கா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ மனிதர்கள் இன்னும் அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வேறு ஏதாவது நம்மளை போல வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை கூட நிறையா வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆஸ்ட்ராய்டு எரிக்கற்களை வந்து எப்படி பூமிக்கு வருது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுற விஷயம் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து நிறையா நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இப்போ ரீசெண்ட் ஜான்வரி இல்லாமல் இதுக்கு முன்னாடி வருஷம் கூட அதாவது நிறையா எரிக்கற்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு வந்து நிறையா சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது ஸ்பேஸ் சென்டரில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இது வந்து ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்படுது. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இது ஒரு முன்னுதாரணமாக வச்சு எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்க போகிற இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது மனிதர்கள் தோண்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ராய்டு வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1801. ஸோ அப்போ தான் வந்து 801 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு வந்து ஃபஸ்ட்டு இட்டாலியன் சயின்டிஸ்ட், அவர் பேர் குசெப்பி பையசி அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ராய்டு வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சதுனால தான் அதுக்கப்புறமா வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆஸ்ட்ராய்டு இதுதான் வந்து பூமியை தாக்கும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அப்போ இருந்து இந்த ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறதுல எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து எல்லாரோட பார்வையுமே வந்து அதை நோக்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிக்க பட் அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 × 1021. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இவர் தான் வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து முதல்ல இந்த வேர்ல்டில் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதை தொடர்ந்து தான் ஆஸ்ட்ராய்டு இருக்குன்ற ஒரு விஷயமே வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். அதை நோக்கி தான் வந்து எல்லாருமே அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு இருக்கிறதே வந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இவர் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் இடையில அது சுற்றிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல். ஸோ அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் ஆனார். மார்ஸுக்கும் ஜூபிட்டர்ஸ்க்கும் இடையில இருக்கும்போது அது இருந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து இவர் கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இருந்தனால தான் இப்போ வந்து ஆஸ்ட்ராய்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிக்கின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.